தமிழகம் முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவராக நான் இருக்கின்ற நேரத்தில் ஒரு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் அல்ல, இரு சகோதரர்களாக மருது சகோதரர்களாக பணியாற்றிய காலம் உண்டு. மருது சகோதரர்களாக பணியாற்றிய காலம் உண்டு. ஆனால் என்னவோ அது அப்படியே முடிந்து போய் விடுமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக பாரதவர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இதில் இந்த கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு திண்டிவனத்தில் எங்கள் இருவரையும் மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லோருமே எனது நண்பர்கள், எல்லோருமே எனது நண்பர்கள். ஆனால் திண்டிவனத்தில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் சிபிஎஸ் மட்டும் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர். சிபிஎஸ் மட்டும் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் என்ற உணர்வோடு எல்லா காலங்களிலும் தேர்தலில் கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா காலங்களிலும் இதே உறவு நீடித்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு திண்டிவனத்தில் நான் வந்திருக்கிறேன் சொன்னால் என்னுடைய உடன்பிறந்த சகோதரன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்ற உணர்வோடு உங்களை எல்லாம் நான் இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். இந்த நிகழ்விலே எம்எல்ஏக்கள் திண்டிவனம் அர்ச்சுனன் அவர்கள், திண்டிவனம் நமது சக்கரபாணி அவர்கள், மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், முன்னாள் எம்எல்ஏ கலிவர்தன் அவர்கள், மாநில செயலாளர் முரளி என்ற ரகுராமன் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எம்எஸ் ராஜேந்திரன் அவர்கள், முத்து அவர்கள், சீனிவாசன் அவர்கள், பாண்டியன் அவர்கள், அன்பழகன் அவர்கள், ராஜசேகரன், பிரேம், ஜீன்ராஜ், எத்திராஜ் உள்ளிட்ட திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடலேறுகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இரட்டையிலை சின்னத்தை தாங்கி இருக்கிற ஆற்றல் மிகு அடல் வீரர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களையிலே இந்த கூட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இது தேர்தலுக்காக வந்திருக்க கூட்டமா அல்லது தேர்தல் முடிந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிற கூட்டமா என்று நினைக்கின்ற அளவிற்கு திண்டிவனத்தில் இன்றைக்கு மாநாடு போல் இன்றைக்கு திரண்டிருக்கிறார்கள். திண்டிவனமாக இருந்தாலும், குன்னமாக இருந்தாலும், மயிலமாக இருந்தாலும், செஞ்சியாக இருந்தாலும், எந்த தொகுதியாக இருந்தாலும் எல்லா தொகுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகின்ற தொகுதியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினாலே எங்களுக்கு தெரிகிறது.